மலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடு நேற்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். வீடு புகுந்து ஒரு கும்பல் வந்து ஒட்டுமொத்தமாக கதவை எல்லாம் உடைத்து அவர்கள் வீட்டில் வந்து ஒரு மலம் கலந்த அந்த கழிவு நீரை எல்லா இடத்துலையும் கொட்டிவிட்டு சென்றது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நம்ம எல்லோருமே அறிந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இதை யோசித்து பார்க்கும்போது இது தொடர்பாக பல கேள்விகள் எழுது. கருத்தை கருத்தால் எதிர்கொண்ட சமூகம் நம்மளுடைய சமூகம். ஆனால் இன்றைக்கு வந்து அதை தாண்டி நம்ம வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்திற்குள் புகுந்து கொண்டிருக்கிறோமா, ஒரு வீடு புகுந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு நம்ம போயிட்டோமா அப்படின்றதும், ஏன் அந்த துணிவு எங்கே அடிப்படையில் இருந்து நமக்கு வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும், சட்டத்தின் மீதான ஒரு அச்சம் அப்படிங்கிறது முற்றிலுமாக இங்கே நீங்கி விட்டதா, நம்ம ஒருத்தர் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எதிராக அந்த விமர்சனங்கள் செய்யாமல், இல்லை அவங்கள வந்து சட்டப்பூர்வமாக அவங்கள வந்து நம்ம எதிர்கொள்ளாமல் நம்ம தாக்குதல் நடத்தலான்ற அளவிற்கு நம்ம போயிட்டோமா அப்படின்ற கேள்விதான் எழுது. அது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் அரங்கில் இணைந்திருக்கிறார். ஒருவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், வணக்கம் சார். மற்றொருவர் இணையம் வழியாக இணைஞ்சிருக்காரு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். ஜெகதீஸ்வரன் சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு, வீடு புகுந்து தாக்குறது அப்படிங்கிறது, அதாவது ஒரு பேசிய கருத்துக்கு எதிராக வீடு புகுந்து தாக்குதல் அப்படிங்கறத நீங்க முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது அவர் பேசிய பேச்சு, அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் அவருடைய பேட்டி எல்லாவற்றையுமே பார்த்தேன். அதாவது அவருக்கு எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா நான் அந்த பகுதியில தான் வசிக்கிறேன். அவர் மதுரவாயில தான் அவருடைய இயல்பா அவர் தங்கியிருக்கிற வீடு. ரொம்ப காலமாகவே மதுரவாயில தான் முதலாக அரசு ஊழியராக இருக்கும் போதும் சரி, அதுக்கு பிறகு ஒரு பணியிட நீக்கம் செய்யப்பட்டதும் சரி, முதல்ல அப்பொழுது வந்து ஒரு வழக்கிற்காக அவரை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சாங்க. மதுரவாயில் ஸ்டேஷன்ல தான் அடிச்சாங்க. மதுரவாயில தான் அவர் வெகு காலமா தங்கியிருக்கிறாரு. இப்ப சமீப காலமாக நடந்த சில பிரச்சனைகளால் அவருடைய வீடு வந்து பூட்டப்பட்டு சீல் வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் இப்ப வந்து கீழ்ப்பக்கம், அதாவது இந்த நிகழ்வு சம்பவம் நடந்த இடத்துல அவர் இப்பதான் மூவ் ஆயிருக்காரு. ஒரு 3 மாசம் தான் ஆகுது. அப்ப இந்த மதுரவாயில் வீடுங்கிறது எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்ப யூடியூப் பேட்டி எடுக்க போவாங்க, ஊடகவியாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கலாம், எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த ஸ்பெசிபிக்கான வீடு கீழ்ப்பாக்கத்துல அவர் மூவ் ஆயிட்டார் அப்படிங்கிற விஷயம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவருக்கும் தெரியும், எனக்கு கிட்டத்தட்ட 2 குண்டாஸ்ல போயிட்டு வந்துட்டாரு, அவரோட லைஃப் ஒரு த்ரெட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது வெறும் 3 மாதம் மட்டுமே ஆன ஒரு இடத்துடைய முகவரி எவ்வாறு கிடைத்தது? அவர் வந்து அவதூறு பேசியிருக்காரு. அந்த அவதூறுக்கு வந்து சில பேர் வந்து பழிவாங்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட, ஒரு தூய்மை பணியாளர்களாக இருப்பவர்களால் சவுக்கு சங்கருடைய வீடு இந்த அட்ரஸ்ல இருக்காருப்பா, இந்த பிளாட்ல இருக்காரு, இந்த ரோட்ல இருக்காரு, இந்த வீட்டுக்குள்ள நீங்க போகலாம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு தகவலை எடுக்க முடியுமா என்று கேட்டால் ஒரு காலம் எடுக்க முடியாது, நிச்சயமா எடுக்க முடியாது. அப்ப அது எடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் என்றால் அது காவல்துறை மட்டும்தான். அப்ப இதை காவல்துறை ஏன் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை வந்து யாரின் முகமாக சென்று செய்கிறார் என்றால், ஒன்று அரசின் முகமாக நின்று செய்யணும், இல்ல ஏதாவது ஒரு பவர்ஃபுல் அரசியல் லாபி இருக்கணும். இது 2 இல்லாம நிச்சயமாக ஒருத்தருடைய வீட்டை அட்ரஸ் எடுத்து கொடுத்து நீங்க அவர் வீட்டுல போய் இந்த மாதிரி சாக்கடை தண்ணியை ஊத்துங்க, மழை தள்ளி கொட்டுங்க, நீங்க அவங்க அம்மாவை அவதூறு பேசுங்க, முடிஞ்சா தாக்குதல் பண்ணுங்க அப்படிங்கிற அளவிற்கு யாராலும் செய்ய முடியாது. அரசின் கைகள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நிச்சயமாக இருக்கின்றது. புரியாத ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு திமுக அரசாங்கம் ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கிறது தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் அசிங்கப்பட்டுட்டு வர்றாங்க, குண்டாஸ் போடுறாங்க, அந்த குண்டாஸ் உச்ச நீதிமன்றம் எடுக்கிறாங்க, மறுபடியும் ஒரு குண்டாஸ் அடிக்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கறாங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்ட பிறகு, இல்ல நாங்களே குண்டாஸ் வாபஸ் வாங்கிடுறோம்னு நீங்க வந்து முகுல் ரோஹத் ஜோஷி எல்லாம் வழக்கு வாதாடுறாங்க. இந்த அளவுக்கு அவர் ஒரு அவதூறு கருத்து பேசுறாரா? ஒண்ணு அந்த விஷயம் வந்து நீங்க பொய்ன்னு சொல்லி நிரூபிங்க, இல்ல நாங்க அதை மாத்திக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவரை வந்து தாக்குதல் பண்றது, அவர் கையை உடைக்கிறது, அவர் மேல வந்து பல ஊர்களை பல மாவட்டங்களை வழக்கு போடுறது, உச்சபட்சமாக அடுத்த கட்டமாக நீங்க வந்து அவர் வீட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி தாக்குதல் பண்ற தனிமுறைனா மறுபடியும் வந்து அரெஸ்ட் பண்ணாலோ இல்ல வந்து குண்டாஸ் போட்டாலோ கண்டிப்பா உச்ச நீதிமன்றமே வந்து காரி துப்பும். அந்த நிலைமையில தமிழக அரசு நடந்துட்டு இருக்காங்க. லீகலா இது எல்லா விஷயம் நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேற ஒரு ஆங்கிள் நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள், தூய்மை பணியாளர்கள் அவர் அவதூறு பேசினாரு, அவர் தூய்மை பணியாளர்கள் இதுக்கு பழிவாங்க. உண்மையில சொல்றாங்க, தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க மேல அவதூறு பேசியிருந்தா கூட இந்த மாதிரி ஒருத்தர் மேல போய் நாங்க போய் மழை தள்ளி வீசுறோம், இல்ல வந்து சாக்கடை தண்ணி கொட்டுறோம் நிச்சயமாக அவர் செய்யக்கூடியவர்கள் அல்ல.
இதெல்லாம் திட்டமிட்டு சில ரவுடிகளை வைத்து ஏதோ ஒரு கும்பல் செய்கிறது. அதுக்கு பின்புலமாக அரசு இருக்கிறது. இல்ல நேரடியாகவே அரசே இதில் ஈடுபட்டு இதை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தவிர இதுல தூய்மை பணியாளர்கள் அவர்களா இயல்பாக செய்தார்கள், அவர்களே இந்த முகவரை கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது. சரி, பாக்கி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, அதாவது இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை ஒரு மறைமுகமாக கூட ஒரு அரசு ஊக்குவிக்கதை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இது எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது பின்னணியில் அரசு இல்லை அப்படின்னா கூட காவல்துறை இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆய்வாளர் கேட்குறாரு, இதை வழி நடத்தினதே ஒரு அட்வொகேட், வழக்கறிஞர் அட்வொகேட் அவங்க தான் தலைமையில் போகுது. ஸோ எப்படி அவர்களே இப்படி ஒரு நம்ம யார் பண்ணாங்கன்றதை கூட நமக்கு வேண்டாம், அது துப்புரவு பணியாளர்களாக கூட இருக்கட்டும், இருந்தாலும் கூட அவங்களை வழி நடத்துகிற ஒரு வழக்கறிஞர்னா அவங்களுக்கே தெரியுமே, சட்டத்தின் மூலமாக இந்த விஷயத்தை எதிர்கொள்ள முடியும்னு தெரியும், சட்ட ரீதியாக அவர்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் அவங்களால கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் இந்த வழியை அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா என்ன விஷயமாக இருக்கக்கூடிய, ஏன்னா உடனடியாக எப்படி இருந்தாலும் அரெஸ்ட் வரும், கேஸ் போகும், எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இது சரியில்லைங்கிறதும் தெரியும் இல்லையா. அப்போ எப்படி இதை அவங்க முன்னெடுத்து போகிறாங்க, எது அவர்களுக்கு இந்த துணிச்சலை தந்திருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அதுவும் லைவில் போகிறாங்க, ஃபேஸ்புக் லைவில் போகிறாங்க அவங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த விஷயங்கள். இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை தமிழக அரசாங்கம், ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் திமுக அரசாங்கம் டார்கெட் பண்ணியிருக்கு, பல முறை சிறையில் அடைச்சிருக்கு, பல முறை தாக்குதல் நடத்திருக்கு, பல முறை நண்பர் ஜெகதீஷ் சொல்கிற மாதிரி கூண்டாஸ் ஆக்டில் போட்டிருக்கு. சரி, இதெல்லாம் பண்ணால் பேக் ஃபயர் ஆகிடும்னு நினச்சிக்கிட்டு புது வழியை கையாளுவோம் என்று எய்தர் அரசாங்கம் செய்திருக்கும், அரசாங்கம்னா திமுக அரசு செய்திருக்கக்கூடும், அல்லது திமுக அரசு தூண்டுதலில் யாராவது செய்திருக்கக்கூடும், அல்லது சவுக்கு சங்கரே சில அரசியல்வாதிகள் பேரை வெளிப்படையாக சொல்கிறார், இவர்கள் தான் காரணம் அப்படின்னு அவரே சொல்கிறார். அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அது விசாரணையில் தான் தெரிய வரையும் மூன்று. ஆனால் என்ன விஷயம்னா இதுவரையில் அச்சுறுத்தல் இருந்தது, இப்போது அருவருப்பான சம்பவங்கள் நடக்குது. திராவிட திமுக ஆட்சியில் தான் வேங்கை வயல் சம்பவம் ஒன்று நடந்தது, சொல்லவும் நினைக்கக்கூட அருவருக்கத்தக்க அந்த சம்பவம் இன்று வரையில் விடிவு இல்லை. இன்று வரையில் அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போகிற கிட்டத்தட்ட 3 வருஷம் அப்போதுன்னு நினைக்கிறேன், 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இது ஒரு பக்கம். ஆக இந்த புத்தியை கையாள தெரியாது. சரி, அரசாங்கம் செய்யலை, யாரோ ஒரு கும்பல் செய்கிறது அப்படின்னாலே வச்சுப்போமே, ஸ்பான்டேனியஸாக ஒரு சில இது துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவே இருப்பதற்கான சான்ஸ் இருந்தால் குப்பையை எடுத்து தான் போவாங்களே தவிர குப்பையை கொண்டு போய் கொட்ட அவங்க மென்டாலிட்டி கிடையாது. ஏன்னா அந்த ப்ரொஃபஷன் அவங்கள அப்படி ஆக்கியிருக்கு. நமக்கே கூட நம்ம பத்திரிகை செய்தியாக தான் பார்ப்போம். அந்த மாதிரி அவங்க குப்பையை பார்த்தா எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்களே தவிர குப்பையை போடுவாங்கன்னு தெரியாது, அதாவது அருவருக்கத்தக்க விஷயங்களை போடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் செய்கிறாங்க, நம்ம அப்படியே வச்சுக்கோ, அப்படியே கூட நாம் எடுத்துப்போம். அது எல்லாமே யதார்த்தம். அவங்கள ப்ரொவோக் செய்கிற மாதிரி சவுக்கு சங்க சில விஷயங்களை சொல்லிட்டாரு அப்படின்னா கூட அதில் அப்படி ஒரு சம்பவம், இப்போ ஒரு நபர் போராடுகிறார், ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார், ஒரு தனிநபர் வீட்டை எதிர்த்து வீட்டுக்குள்ளே போய் ஏதோ பண்ணுறாங்கன்னா குறைந்தபட்சம் காவல்துறைக்கு தெரியாதா? உளவு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அமைப்புக்கு அந்த ஆய்வாளர் கேட்குற வீடியோ கூட வந்திருக்கு, கேட்குறாரு. அந்த அம்மாவே அந்த வழக்கறிஞர் வராங்க, முதல்ல சவுக்கு சங்கரை கைது செய், நான் இந்த காணொலி பார்த்தேன், முதல்ல சவுக்கு சங்கரை கைது செய்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வழி நடத்துகிறவங்க ஒரு லாயர் மாதிரி சொல்கிறாங்க, வாணிஸ்ரீ அப்படின்னு பேர் கூட நமக்கு எல்லாம் தெரியாது, உடங்களில் வர செய்யுது. அதில் காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறார், உங்களெல்லாம் ஏதோ ஒரு 2 நிமிஷம் போராட்டம் பண்ணிச்சு, 2 பேர் போயிட்டு போராட்டம் நடத்த சொன்னேன், இப்படி போய் வீட்டை உடைச்சி வந்திருக்கீங்களே, என்ன இது அப்படின்னு கண்டிக்கிறார். கண்டிச்சு இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஏதோ கண்டித்து தான் அந்த வழக்கறிஞர் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அப்படின்னா இது இன்னும் பல உண்மைகள் வெளியிடுது. அந்த காணொலியை வைத்துக்கொண்டு நான் ஒரு முடிவுக்கு வரவில்லை. அந்த காணொலி எந்த காலத்தில் எடுக்கப்பட்டது, சூழல் என்ன எந்த பின்னணி நமக்கு உறுதி செய்யப்படாத நிலையில் கூட சந்தேகம் என்று தோன்றுகிறது. சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய அரசாங்கத்தினோட கடமை. சரி, காவல்துறை அதிகாரி இப்படி சொல்கிறாருன்றதெல்லாம் க்ளீனாக இருக்குது, ஒரு லாயர் இருக்காங்க, நம்ம ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, சொன்னதுக்கு மேலே எப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதோ கடுமையாக கண்டிக்கிறார்ல. இதே வெளியில் சமூக வலைதளங்கள் வந்த பிறகு குறைந்தபட்ச காவல்துறைக்கிட்டேருந்து ஒரு டினைல் வரல.
எத்தனையோ விஷயங்கள் எழுத டைரக்டா சிபிசிஐடிக்கு போயிடுச்சு இந்த வழக்கு. அப்படி அதுக்கு சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. கரெக்ட். அப்போ அது நீங்க நடவடிக்கையா பார்க்கலையா? அது 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 சிபிசிஐடிக்கு வழக்கு எங்க போச்சு? என்ன வழக்கு போயிருக்கு? இந்த மாதிரி சவுக்கு சங்கர் வீட்டில் நடத்தப்பட்ட அட்டுழிய சம்பவத்து தொடர்பாக தான் நான் சொல்றது. அவங்க ஒரு டீம் லீடு பண்ணி வர்றாங்க, திட்டமிட்டு சொல்றாங்க, அதை போலீஸ்காரர் ஒருத்தர் அதிகாரி கண்டிக்கிறார். அது சரியா தப்பா? இல்லை அது ஒரு கற்பனை, ஒரு சினிமா ஷூட்டிங்கு, இல்லை ஒரு சமூக விளைவுக்காச்சு உங்கள் விளையாட்டாக போட்டாங்க, எத்தையாவது சொல்லலாம். ஏன் டிரைவர் வரல அரசாங்கத்துக்கிட்டேருந்து? ஒன்று. ரெண்டாவது, அவர் சில அரசியல்வாதிகள் பேரை சொல்கிறாங்க, அதுக்கு உண்மையா பொய்யா அதெல்லாம் விசாரணைக்குரியது. எதுவாகவே இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் அவரை போட்டதாக சொல்கிறாங்க. சில சவுக்கு சங்கர் சொன்ன சில கருத்துக்கள் ஐ திங்க் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரியல. ஏதோ ஒன்று இந்த துப்புரவு பணியாளர் புண்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அது என்னன்னு நமக்கு தெரியாது. நான் அவர் சவுக்கு சங்கரோட பேட்டியை பார்க்கும்போது, அவர் செய்தியாளர்களிடம் சொன்ன போதும், சில நேர்காணல் அப்சர்வ் பண்ணும்போதும், ஒரு சில இந்த இது துப்புரவு பணியாளர் தொடர்பான ஒரு அவர்கள் மீது இல்லை, அரசியல்வாதிகள் மீது சில ஊழல் புகார் தனக்கு கிடைச்சதாகவும் அதை உறுதி செய்வதாகவும் சொல்லியிருக்கார். அதுதான் புரோவோக் ஆயிருக்கு. அதனால இவங்க புரோவோக் ஆகிறாங்க. அது அவர் பேசின அந்த காணொலி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இருக்கும். முன்னாடி அதுக்கப்புறமான ஒரு இதுவே அதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸில் தொடர்ந்து இது தொடர்பாக ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது, சமூக வலைதளத்தில் போயிட்டுருக்கு. அவருக்கு அது தொடர்பாக சம்மன் கூட வந்துருச்சு. வந்திருக்கு. சம்மன் வந்திருக்குல்ல. சரி, அவர் சொன்னது தப்பு, சொன்னதுக்காக சம்மன் வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு அவங்க போராட்டம் நடத்தணும்? அவங்கக்கிட்ட சொல்லாமல்ல நீங்கள் போராடாதீங்கன்ட்டு. அவ்வளவு இருக்கல. இப்போ ஜெகதீஷ் சொன்ன மாதிரி ஒரு நாங்கள்லாம் பத்திரிகையாளர் நண்பர் ஜெகதீஷ் ஒரு அரசியல் விமர்சி, எங்களுக்கு எல்லாமே சவுக்கு சங்கர் எங்கே இருக்காருன்னு வீடு மாறினது எனக்கு தெரியாது. இன்று வரையில் சவுக்கு சங்கர் மதுரவாயில் இருக்கிறதா தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாறினதே நமக்கு தெரியல. கீழ்ப்பாக்கத்துக்கு மாறி இருக்கார். நமக்கே தெரியாத விஷயத்தை அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? அப்படின்னா அதுக்கு காவல்துறை தான் பின்னணியில் இருக்கும். அதான் அவர் செல்ஃபோன் பேசுகிறாருன்னா அதை டவர் வச்சு கூட எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். காவல்துறை அவரோட மூவ்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஆக இதுக்கு பின்னாடி காவல்துறை இருக்கா, அல்லது காவல்துறையில் ஒரு சிலர் இருக்கிறார். காவல்துறையின் ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம குறை சொல்லலை, அது ஒரு சிலர் இருக்கிறார்களா? அவர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் அவர்களுக்கு சவுக்கு சங்கர் மீது ஏதேனும் கோபம் இருக்கிறதா? இதெல்லாம் இருக்குது நமக்கு. நம்ம இதெல்லாம் இல்லை என்று நிவர்த்தி செய்ய வேண்டியது ஆட்சியாளர்களும் காவல்துறையினர் தான். சரி ஜெகதீஷ் சார், இந்த இடத்துல நம்ம பொதுவாகவே இப்போ திமுக அரசு பேசுகிற நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இந்த பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இது நம்ம அவங்க தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டே இருப்பாங்க. எப்போ ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இது தொடர்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் அதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊழல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாவே இப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அப்போ அவங்களே அதை மதிக்கலையோ, அவங்களே அரசமைப்பு சட்டத்துக்குள்ளேயே அவங்களே அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த மாதிரியான கலாச்சாரம் நம்மளை எங்கே கொண்டு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வீடு பூந்து யார் வேணா தாக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுடைய சொல்ற பேச்சு சுதந்திரம் என்பது நீங்க அவர்கள் ஆளாத மாநிலங்களில் இல்ல அவர்களுக்கு இது சொல்லப்போனா பிஜேபி ரூட் ஸ்டேட்ஸ் இல்ல அவங்களுக்கு பிடிக்காத கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களில் மட்டும்தான் அது பொருந்தும். யூபியில ஒண்ணு நடந்தா கருத்து சுதந்திரம் எங்கே போனதுன்னு குரல் கொடுப்பாங்க, குஜராத்ல ஒண்ணு நடந்தா சொல்லுவாங்க, வெவ்வேறு மாநிலங்கள் நடந்தா குரல் கொடுப்பாங்க. ஆனா அதே விஷயங்களை அச்சு பிசகாம திமுக இங்க பண்ணாங்கன்னா அது கருத்து சுதந்திரத்துல அடங்காது. அதுல பாத்தீங்கன்னா அவர் அவதூறு பேசுறாருங்க, அதனால நாங்க இப்படி நடந்துக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர்களுக்கு எந்தவித சிறு விமர்சனத்தையும் தாங்க முடியாத நிலைகள் தான் இவங்க தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கும். இவங்க சவுக்கு சங்கர் என்ன செய்யறாரு? இந்த அரசாங்கம் செய்கின்ற ஊழலை ஒண்ணு சொல்லல, நான் ஊழல் செய்யல, நாங்க சுத்தமானவர்கள், அவர் எங்க மேல அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காரு, நாங்க பாருங்க எவ்வளவு ஜெனியூனா இருக்கும், நாங்க எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கும், நாங்க எந்த விதமான ஊழலும் செய்யல, பாருங்க எங்க பேப்பர்ஸ் எல்லாம் ஒயிட்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரியும் இது ஊழல் மிகுந்த ஆட்சி. அவ்வளவு ஏன்னா அவங்க கட்சிக்காரர்களே சொல்றாங்க. பிடிஆர் அவர்களோட அவரு ஸ்டாலின் அவர்களும் சபரீசனும் சேர்ந்து எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க சொல்றாரு. துரைமுருகன் கூட இருக்கிற அவர் கட்சிக்காரர் என்ன சொல்றாரு? இந்த மலையெல்லாம் கொள்ளடிச்சு ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கனிம கொள்ளை கண்ணா பின்னா நடக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கும். கன்னியாகுமரியில கனிம வளம் எல்லா ஆட்சி காலத்திலும் கொள்ளடிப்பாங்க. ஆனா
இந்த ஆட்சி காலத்துல இவ்வளவு கொள்ளைகள் நம்ம எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. மணல் கொள்ளை, நீங்க வந்து குவாரி கொள்ளையில ஜெகபர் அலி கொல்லப்படுகிறார், கொல்லப்படுகிறார். மோசமாக ஒரு ஆட்சி நடந்துட்டு உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பாங்களா, ஆக சூப்பர் ஆட்சிங்க, இவர் இந்த மாடல் ஆட்சி தாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு காலையில நடந்தது, காலையில 10 மணிக்குள்ள 8 செயின் பறிப்பு நடந்தது. 8 செயின் பறிப்பு நடந்திருக்கு சார். உடனே பிடிக்கவும் செய்யறாங்கல்ல, உடனே கொள்ளையர்களை பிடிக்கவும் செய்யறாங்கல்ல. உடனே கொள்ளையர்களை பிடிக்கிறாங்கன்னா அப்ப ஒருவேளை காவல்துறை அனுப்புறாங்கன்னா அடுத்து நம்ம கேள்வி கேட்கணும். நீங்க குற்றம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி, ஏன்னா அது எவ்வளவு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தும். ஒரு 8 பேருடைய பெண்கள் கழுத்தோட செயின் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தும். இது நாளை பின்ன நம்ம நடந்து போக முடியுமா ரோட்ல? ஏன்னா என்ன சொல்லுவாங்க, நீ கழுத்தெல்லாம் மூடிக்கங்க, ஏன் நடந்து போறீங்க சென்னையில, நடந்து போகாதீங்க, நீ எங்கேயுமே போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, ஏன் வெளியே பண்ணாலும் செயின் எடுத்துருவான். அந்த மாதிரிதான் காலையில இன்னைக்கு ஒரே நாள்ல காலையில முதல் 8 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடக்குதுன்னா எவ்வளவு மோசமான இருக்கும். அது காவல்துறை யார் கையில இருக்கு? உண்மையிலே உளவுத்துறை ஒண்ணு வேலை செய்யுதா? ஆனா அதே நேரத்துல உங்களை அவதூறு பேசிட்டாரு அப்படின்னா ஓடோடி போய் நீங்க போய் ஒருத்தர் வீடு சாக்கடை அள்ளி வீசுவீங்க. நீங்க அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு, இப்ப சார் சொன்ன ஒரு ஆய்வாளர் வந்து, ஏமா ஒரு 2 நிமிஷம் போராடுற, நீங்க முதல்ல யாராவது தனி மனிதரோட வீட்டில் வெளியே நின்று போராடுவதற்கு அனுமதி இருக்கா? இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து அனுமதிக்கப்பட்ட இடங்களை வள்ளுவர் கோட்டம் இல்ல வந்து சேப்பாக்க அந்த 4 இடங்களை தவிர சென்னையில வேற எந்த ஒரு இடத்துலாவது நீங்க போராட ரோடுக்கு வந்தீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மாவை அவதூறு அவங்க அம்மாவை அசிங்கமா பேசிட்டு ஒருத்தர் வீட்டுல போய் அவர் இருந்தாலும் அவர் தாக்குதலுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு அவங்க வீட்டுல இவ்வளவு மோசமா செயல்பட்டு வந்தவங்கள நீங்க அவர்கள் மேல் எடுத்த சட்ட நடவடிக்கை என்ன, உங்களை உடனே உள்ள போட்டிருக்கணுமா இல்லையா, அல்லது வண்டியில ஏத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் இல்ல என்னப்பா நீங்க இப்படி போராடிட்டீங்க, அவசரப்படி இப்படி நீங்க கொட்டிட்டீங்கன்னு கேட்பாரு, கேள்வி கேட்பாரா? அவர் குழந்தையாவது இந்த குழந்தைகளை சேர்த்து அப்படின்னு தமிழ் பண்ணி விட்டுருங்க சொல்லுங்க. எந்த சட்டம் என்ன எஃப்ஐஆர் போட்டீங்களா இது வரைக்கும்? யாரையாவது இவ்வளவு ஓப்பனா ஒரு Facebookல போய் லைவ் போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு வருவாங்க. நீ ஒரு ஆய்வாளர் வந்து கொஞ்சிட்டு இருப்பாரு அவரை. இல்ல அவங்க ரொம்ப தெளிவா அவங்க என் ஃபேஸ பாத்துக்கோ, நீ ரெக்கார்ட் பண்றேன்னு தெரியுது, பாத்துக்கோன்னு என்ன ஒண்ணு செய்ய, அந்த மாதிரி அவர் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது வந்து நிஜமாவே பாக்குற ஒரு காமனருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியல. மிரட்டல் இதுக்கு அப்பட்டமான மிரட்டலுங்க. நீங்க சவுக்கு சங்கர் மாதிரி ஓரளவிற்கு பின்புலம் இருக்கின்றவருக்கே இது அவரே நாங்க அடிப்போம் அப்படின்னா நாளைக்கு நீ யாராவது எல்லாம் பண்ண முடியுமா? ஊழல் நீ பேசிருவியா? திமுக ஆட்சியத்தை ஏதாவது பேசிருவியா? ஊழல்ங்கிற வார்த்தையை நீ சொல்லிருவியா? நீ நடக்கிற கொடுமைகளை தட்டி கேட்டுருவியா? செயின் பறி பேசுவியா? உன்னை என்ன பண்ணுவோம் பாரு, அதுதான் பதில். நாங்க உன்னை எந்த கதிக்கு வேணாலும் உள்ளாக்குவோம். நாங்க லீகலா உன் மேல குண்டா அடிப்போம், நீ கீழே கிடக்கணும், உன்னை மாவட்டமா சுத்த வைப்போம், உன்னை அடிப்போம், தேவைப்பட்ட ஆள் வச்சு அடிப்போம், இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிற அப்பட்டமான மிரட்டல். உண்மையில ஒரு காவலர் எப்படி யோசிப்பாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரு, தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை என்னவோ நீங்க அவதூறு வழக்குனா அவதூறு வழக்கு சட்டரீதிய நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றீங்கன்னா அதற்கான அர்த்தம் என்பது ஒன்றே ஒன்றுதான், நீங்க எங்களை பார்த்து எந்த விதமான கேள்வி கேட்கக்கூடாது ஒன்றுதான். அதுதான் மறுபடியும் சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி பாக்கி சார், அதாவது இப்போது ஒரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேண்டாம், என்னால் இனிமேல் நடத்த முடியாது, எனக்கு வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் இதுக்கு மேலே என்னால் இதை டாலரேட்டே பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்போ இப்படி எல்லாருமே அந்த நிலைக்கு தான் போக வேண்டிய ஒரு கட்டம் வருமா? ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்களுடைய வேலை அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு தவறை சுட்டி காட்டுறது தான், ஊழல் நடந்தால் எடுத்து சொல்கிறது தான். அதை வந்து அது சரியாக தவறான அரசு வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டியது தான் ஒரு அரசுடைய ஒரு பணியாக இருக்க முடியும். அப்போ இப்படி வந்து ஒருவர் யார் செய்தது யாராவேனா இருக்கட்டும், வந்து அவர் சொன்னது தப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் யாராவேனா இருக்கலாம், ஆனால் அரசுடைய இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது பத்திரிகையாளர்களுக்கு என்ன செய்தியை சொல்றதா நீங்க பாருங்க? மறைமுக எச்சரிக்கை எல்லாருக்கும். நாங்கள் அடிக்க மட்டும் இல்லை, இப்படி செஞ்சு உங்கள் மன உறுதியை தளர செய்யும், முறையில் அப்படின்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், அது மாதிரி உங்கள் மன உறுதியை எங்களால் தளர செய்வதற்கு பல்வேறு உத்திகள் உண்டு அப்படின்னு சிக்னல் கொடுக்கறதுக்கு தான் இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இப்போ ஈவன் ஒரு கொலை அந்த கூட லாண்ட் ஆர்டர் போலீஸ் தான் விசாரிப்பாங்க. அது வந்து கெயின் இல்லை, அதாவது கெயின் மர்டர் ஃபார் கெயின் என்கிற போது தான் அது வந்து கிரைம் போகும். மற்றதெல்லாம் லாண்ட் ஆர்டரே விசாரணை நடத்துவாங்க, முதல்கட்ட புலன் விசாரணை. இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே வேங்கை வயலில் நடந்த சம்பவம் இப்போது இப்படி ஒரு தனிநபர் வீட்டுக்குள்ள அவங்க தாயாரை மிரட்டியிருக்காங்க, அவங்க தாயார் மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டில் வந்து அடிக்கலை யாரையும், தாக்குதல் ரேன்சாக் பண்ணலை,
அல்லது பண்ணியிருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பொருட்கள் எதுவும் களவாடப்படலை. ஆனால் இப்படி செஞ்சு உங்கள் மன உறுதி தளர அசிங்கங்களை எப்படி வெங்காய வேலையில் பண்ண மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா இதுவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு ஒரு சரியான காரணம், உதாரணம்னு சொல்லலாம். வெங்காய வயலும் சட்டம் ஒழுங்கு மீறல் தான், இதுவும் சட்டம் ஒழுங்கு மீறல் தான். அப்போ சட்டம் ஒழுங்கு மீறல்னா எங்கேயோ ஒரு கலாட்டா நடக்குது, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அசம்பாவிதம் நடக்குதுங்கிறது மட்டும் அல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது இதெல்லாமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒரு நண்பர் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி ஒரு நண்பர் ஒரு தனிநபர் வீட்டில் தாக்குதல் நடக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு அலுவலகம் அது மாதிரி இருந்தாலும் சரி, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு தனிநபர் அவர் ஒரு யூடியூப் நடத்துகிறார், அது தப்பு சரி, அது ஃபேக்ட்ஸே இல்லைன்னா நீ கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த நவீன எத்தனையோ வழிமுறைகள் உண்டு. தப்பே பொய்யாவே சொல்லணும், வழக்கு போடலாமில்ல. இன்று வரையில் அவர்கிட்ட அது என்னது உண்மைக்கு மாறான தகவல்களை பதிவு செய்ததுக்காக அவதூறு வழக்கு போட்டிருக்காங்களா, குண்டாஸ் போட்டுக்க அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, கையை ஒடிச்சாங்க, நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அப்போது உங்களுக்கு கருத்தை எதிர்கொள்ளுகிற துணிவு கூட இல்லையோ, விமர்சனத்தை எதிர்கொள்ளுகிற துணிவு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. இதுக்கு என்ன விஷயம்னா, ஏன் இதை சொல்ல வரேன்னா, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு பிரகடனம் பண்ணார். ஆனால் நல்லா தான் இருக்குன்னு இப்போ சட்டப்பேரவையில் கூட சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் இதையெல்லாம் எதில் சேர்க்க போகிறீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, விளையாட்டு தமாஷுன்னு சொல்ல போகிறீங்களா? என்னன்னு தெரியல. நிச்சயமாக இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அப்படின்னா நான் இன்றைக்கி அவர் சவுக்கு சங்கரி சொன்னதை தான் நான் சொல்ல வேண்டி வரும். என் வீட்டில் வீசப்பட்ட அசிங்கம், அந்த கழிவுகள் என் வீட்டில் வீசப்படவில்லை, சவுக்கு சங்கர் வீட்டில் வீசப்படவில்லை. இது முதலமைச்சருடைய அந்த உறுதி இருக்குல்ல, இரும்பு கரம், அதன் மீது வீசப்பட்டது, திராவிட மாடல் அரசின் மீது வீசப்பட்டது. இது அவர் சொல்கிறார் சவுக்கு சங்கர். எனக்கு அதுதான் சரியோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ஒருவேளை இதை அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சில பேர் திட்டமிட்டு இதற்கு பின்னணியில் இருக்காங்களா இல்லையா தெரியல. அப்படி இருந்தாலும் அது இந்த மாதிரி தமிழகத்தில் ஏற்கனவே ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி அதற்காக இந்த மாதிரியாக ஒரு கழிவு நீரை கொட்ட அது மாதிரி நடந்தது எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பத்திரிகை உலக அனுபவத்தில் அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு போய் அடிச்சிருக்காங்க, ரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க, தீ கூட காருக்கு ஸ்கூட்டருக்கெல்லாம் தீ வைத்த சம்பவங்கள் உண்டு, ஆளை வச்சு அடிக்கிறது, அதெல்லாமே இப்போ காரு போகிறோம் கல் தூக்கி அடிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது பண்ணதில்லை. ஆனால் இதுவும் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ளே தான் வரணும் ஒன்று. எதுக்கு சொல்கிறேன்னா, இதை இவ்வளவு இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் அரசாங்கம் இல்லை. ஒன்று அரசாங்கம் இருந்திருந்தால், இருக்கிறதா தெரியாது, அரசாங்கத்தில் உள்ள ஒரு சிலர் நபர்கள் இருந்திருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அரசாங்கம் பொறுப்பு. அது இல்லை, வேறு யாரோ செஞ்சாங்க அப்படின்னு இப்போ நம்ம சொல்ல வரலாம். அதை துப்புரவு பணியாளர்கள் தான் செஞ்சாங்க அப்படின்னா என்ன கருத்து மாறுபாடு இருந்தாலும் துப்புரவு பணியாளர்கள் யாரோ, நான் அவங்க நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டாங்க, எனக்கு கூட தெரியுது. பார்க்கும்போது காணொலி பார்க்கும்போது மற்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அவங்க மேலே புகார் சொல்கிறதுக்கு மனம் வரவில்லை. ஒருவேளை அது இருந்தாலும், அப்படியே இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். சரி, அவங்களும் இல்லை, இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிற முடிவுக்கு வர்ற மாதிரி அவர்களை தூண்டிவிட்ட யாரோ தூண்டுதல் பேரில் அவர்கள் செய்தார்கள். அப்படி தான் இருக்குது. நம்ம அந்த காணொலி ஒன்று பார்த்தோம்ல, இன்ஸ்பெக்டர் சொல்கிறாருல, உங்களை போய் தாக்க சொன்னால் நீங்கள் இவ்வளோ பேர் போய் வீட்டை போராட்டம் பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தா உடச்சிட்டு வரீங்களே, போராட்டம் பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தா உடச்சிட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறார். அப்படின்னா அதுவும் அப்படி ஒரு வேளை இருந்தாலும் தூண்டுதலின் பேரில் நடத்தப்பட்டாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சீரியஸாக தான் நினைக்கணும். அப்போ ஒரு சாமானியனுக்கு என்ன ஏன்னா அவர் சொல்றாரு, நான் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் 40 நிமிஷம் ஆயிடுச்சு அவங்க வர்றதுக்கே. வந்தால் கூட 2 பேர் வந்தாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, இது சம்பவம்லாம் முழுசாக முடிகிற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை அப்படிங்கிறாரு. அப்போது ஒரு சாதாரண மனிதன் ஒரு 100க்கு கால் பண்ணால் அப்போ அவனுக்கு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஒரு எல்லோராலும் அறியப்பட்ட பிரபலமாக இருக்கிற யூடியூபருக்கு வீட்டில் எப்படி நடந்ததுன்னா மற்றவர்கள் நடக்காதா ஒன்று. ரெண்டாவது, அந்த காவல்துறை அதிகாரிகள் புகார் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க,
இதில் மலம் கலந்து இது போட்டிருக்காங்க, லீகல் ஒப்பீனியன் கேட்கணுன்றாங்க. இது வெறும் இந்தியாக இருக்கிறது. முதலில் தாக்குதல்னா எல்லாத்துக்குமே லீகல் ஒப்பீனியன் கேட்பீங்களா? என்ன இது ஒரு காரணம் தெரியல. சர்ச்சைக்குரிய சம்பவம்னா ஓகே, பட்டவர்த்தனமாக காணொலியிலே காட்டப்படுகிறது, எல்லோருக்கும் தெரியும், கண் முன்னால் நடந்திருக்கு. இது குறித்து லீகல் ஒப்பீனியன் சட்ட வழக்கறிஞர்கிட்ட ஒப்பீனியன் கருத்து கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இதுக்கெல்லாம் லீகல் ஒப்பீனியன் கேட்ட பிறகு தான் பதிவு பண்ணணும் என்று காவல்துறை சொன்னதாக ஆக இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இதில் என்ன விஷயம்னா, அந்த அம்மா தனியாக இருக்காங்க, அவங்களுடைய மன உளைச்சல் காரணம் ஒன்று, அதுக்கே தனி வழக்கு போடலாம் ஒன்று. இதனுடைய விரக்தியினோட உச்சத்தின் போய் சவுக்கு சங்கர் நான் யூடியூப்பை நடத்துவதா. ஏன்னா இது எங்கே பிரச்சனை வருதுன்னா, அவர் தனியாக நடத்திடுவார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அம்மாவுக்கே திரட்டு வந்திருக்கு. அம்மாவுக்கு திரட்டு, அப்புறம் இனிமேல் வாடகைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு நெருக்கடிக்கு ஒரு தனிநபர், சவுக்கு சங்கர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரில், சவுக்கு சங்கர் ஒரு அரசு பணியாளராக இருந்தார். இப்போ அவர் விடுவிக்கப்பட்டார் வழக்கு பல்வேறு காரணங்களால். அப்படி இருக்கும்போது அவர் பெரிய தொழிலதிபர் இல்லை தேச விரோதியே இல்லை, வன்முறையாளரும் இல்லை, அல்லது டெரரிஸ்டாக கையில் ஒரு பிளேடு துப்பாக்கி கூட இது குண்டுசு கூட அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியல. இவ்வளவு இருக்கும்போது ஒரு தனி நபருடைய கருத்துக்களை உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஜனநாயகத்தினுடைய சிறப்பு அம்சமே உங்கள் கருத்து எனக்கு ஏற்படுவதல்ல, ஆனால் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்வதற்கு என் உயிரை கொடுத்தேனும் காப்பேன். இதுதான் ஜனநாயகத்தினுடைய மகிமையே, த பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி இதுதான். ஆனால் அப்படி ஒரு சம்பவம், சவுக்கு சங்கர் சொல்கிற கருத்துக்கள்லாம் எனக்கும் உடன்பாடில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னே, யாருக்கு எல்லாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, போகணும்னு அவசியம் இல்லை, அது அவரோட கருத்துன்னு சொல்லி ஒதுக்கிட்டு போகலாம். ஆகையினால அது அவர் சொல்கிறாரு, இந்த அரசாங்கம் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கேன், ஊழல் பண்ணலை நாங்கள் சுத்தம் சொல்லிட்டு போகலாம். அல்ல வழக்கு இது டிஃபமேஷன் கேஸ் கூட போடலாம், அது மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் அவர் எப்படி எதிர்கொள்ளணுமோ அது அவங்க பார்த்துப்பாங்க, அது வேறு. ஆனால் இது போன்ற தாக்குதல் தரக்குறைவான தாக்குதல் மட்டுமல்ல, அருவருக்கத்தக்க தாக்குதல் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு முழுமையான அடையாளமாக இருக்கிறது. ஜெகதீஷ் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பயமே போயிடுச்சோ, இப்போ இந்த மாதிரி ஒரு அந்த 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 பசங்கள்லாம் பார்க்கும்பொழுது பயம் இல்லாமல் அவங்க இந்த விஷயத்தை அவங்க செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. வா நான் செய்கிறேன் பாரு அப்படின்னுட்டு. ஸோ இப்போ இனிமேல் நம்ம மேலே யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, இப்போ இது எதுவும் ஒன்றும் சட்டமே இல்லைப்பா இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இங்கே உருவாகிட்டு இருக்கா ஸ்லோவாக. இதை பார்த்து இன்னும் அதே மாதிரியான வந்துருமா எல்லாருக்குமே, நம்ம சாதாரண மனிதர்களுக்கு கூட இந்த கலாச்சாரம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? எதனால போயிடுச்சு நமக்கு அது பயம் இல்லாமல் போயிடுச்சு? ஏன்னா இப்படி ஒரு விஷயம் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையே பாதிக்கும்ன்றது தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு கேஸை போட்டால் அவங்களும் அதை லாங்காக ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கும். அந்த பயமே இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இதற்கு அடிப்படையாக என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது ஒட்டுமொத்தமாகவே ஒரு லால சொசைட்டியா இது மாறிட்டு இருக்கு. மிக குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு தினம் தினம் நடக்கின்ற எவ்வளவோ கொலைகள், கொள்ளைகள், திருட்டுகள், இது எல்லாமே ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் வருஷம் இந்த காவல்துறை மானிய கோரிக்கை வரும்பொழுது ஒன்னு பேசிடுறாரு. காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருந்தால் மட்டும் போதாது, குற்றமே நடக்காத துறையாக இருக்க வேண்டும்ங்கிற அந்த டயலாக் மட்டும் மாத்தாம பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமா பேசிட்டே தான் இருக்காரு, 5வது வருஷமா பேசிடுவார் அவரு. ஆனா கடுமையாக குற்றங்கள் நடக்கின்ற ஒரு துறையாக இன்னைக்கு கூட ஒரு பிரபலமான இது கவர் பிக்சர் கேட்டீங்கன்னா, தூங்குகின்ற உளவுத்துறை, வேலை செய்யாத காவல்துறை தான் எழுதியிருக்காங்க. அவ்வளவு மோசமாகத்தான் இன்னைக்கு எல்லா குற்றச்செயல்களும் நடந்துகிட்டு இருக்கு. பல ஊர்ல ஆணவ கொலைகளாக இருக்கட்டும், நீங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் அடிக்கலாம், எப்போ வேணாலும் வெட்டலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் மிக குறிப்பாக நீங்க இன்னும் சொல்ல போனா இப்ப காவல்துறை பேரை கண்டிச்சாங்க இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காவல்துறை தான் கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, நான் கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறோம், ஃபேஸ்புக் லைவ் கூட போடுறேன்னா போட்டுக்கங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும் இன்னைக்கு அப்படிங்கிறது. ஆனா இவர்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாளைக்கு இவர்கள் வீட்லயுமே நடக்கலாம். இப்ப நாளைக்கு வேற ஒரு ஆட்சியே மாறிக்கிறது. அப்போ இன்னொருத்தர் ஓகே நீ எனக்கு செஞ்சல நான் திரும்ப செய்யறேன். அதான் அரசியல் முழுக்க அப்படிதானே நடந்துட்டு இருக்கு, பழிவாங்குகிற படலம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதே இவர்கள் வீட்டிலே நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? அப்போ அந்த இடத்துலதான் நியாயம் என்ன? இப்போ நீங்க சவுக்கு சங்கருக்காக ஆதரித்து பேசும் பலருக்கும் சவுக்கு சங்கர் மேல பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஒரு காலத்துல சவுக்கு சங்கர் மாதிரி நேர்மையானவர் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு நேர்மையான நிச்சயமா இல்ல நானே சொல்லுவேன். நேர்மைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அவர் பல்வேறு இடங்கள்ல விலை போயிருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனா நீங்க எல்லாவற்றிற்கும் இந்த மாதிரியான பதில் சொல்ல முடியும்? நீங்க அதான் நியாயமான விமர்சனம் வந்தா அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும் அதுதான் பண்ணணும்.
இவரோட பேச்சு சுதந்திரம் குறித்து கேட்டீங்க. நீங்க சட்டமன்றத்துல இந்த பேச்சு சுதந்திரம் இருக்கா? நீங்க அவங்களுக்கு கேள்வி ஒவ்வொரு நாளும் விவாதங்கள் எழும் பொழுது அவர்களுக்கு பிடித்த கேள்விகளை கேட்கின்ற காங்கிரஸோட காமிக்கிறாங்க, அவங்களோட கூட்டணி கட்சிகள் பேசுறதை காமிக்கின்றாங்க. நீங்க எதிர்கட்சிகள் வேற ஏதாவது கருத்து ஒண்ணுல அந்த சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுறாங்கன்னா உடனே கட் பண்ணி லைவே கட் பண்ணிடுறாங்கல்ல. உடனே சபாநாயகர் கடல டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குங்க, அதனால காமிக்க முடியுங்க, தினமும் கதை சொல்றாங்களா. அந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சியில பேச்சு சுதந்திரம் என்பது இருந்து கொண்டிருக்கு. இவர்கள் உடனே பாஜக பாருங்க, பாஜக ஒரு பாசிஸ்ட் போர்ஸ், நீங்க பெரிய பாசிஸ்ட் போர்ஸ் அதோட இருக்கீங்க. அது சொன்னதான் உங்களுக்கு நீ பாசிசமா பாயசம்னு ஒருத்தர் கேட்டார். அதுதான் நீங்க தொடர்ச்சியாக நாங்களும் கொஞ்சம் குறைஞ்சவங்களே கிடையாது, நாங்களும் ஒரு பெரிய பாசிஸ்ட் போர்ஸ் தான் அப்படிங்கிறத மறுபடியும் நீங்க காமிச்சிட்டே இருக்கிறாங்க. அது இன்னும் அடுத்த நிலை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவர் புரிந்து கொள்ள மறுப்பது இங்க நிரந்தரமான ஆட்சி, நம்ம ஆட்சி மட்டும் தான் இருக்க போகுது, நம்மளோட கட்டுப்பாட்டு தான் எப்பொழுதுமே காவல்துறை இருக்க போகிறது என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எல்லாவற்றையும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தமிழக மக்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் உணராம இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம் அது எதிரியாக கூட இருக்கலாம். எதிரிக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் பொழுது தமிழக மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள், அதை எப்படி உள்வாங்குவார்கள்? இன்னைக்கு ஏன் பல பேர் கண்டிக்கிறாங்க, இந்த நிகழ்வு மிக மோசமானது அப்படின்னு ஏன் கண்டிக்கிறாங்கன்னா அவர் எல்லோருக்குமே தெரியும் இதை நேரடியாக கண்டிக்க முடியாது. ஏன்னா அதை செய்யறதே அரசாங்கமும் காவல்துறையும் தான். ஆனா நம்ம கண்டித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும் சமூக செயற்பாடு கண்டிக்கிறாங்க. இதை எல்லோரும் உணரும் பொழுது நீங்க இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும் பொழுது இன்னும் இது மோசமடையக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அதனால இதோட அரசாங்கம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்களில் இறங்கக்கூடாது. உடனடியாக இதற்கு தக்க சட்ட நடவடிக்கை சிபிசிஐ டிரான்ஸ்பர் பண்ணாங்க, தக்க சட்ட நடவடிக்கை என்னவோ அதை உடனடியாக செய்ய வேண்டும். நாளைக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் வேடத்தில் வந்தவர்களோ கைது செய்யப்பட்டால்தான் நாளை இது போன்ற எந்த ஒரு கும்பலும் கிளம்பி வராது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். சரி, கடைசியாக பாக்கி சார், அதாவது இளைஞர்களை நம்ம தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்கோமா? இந்த மாதிரிலாம் பண்ணால் இது ஓகே, என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு தவறான ஒரு பாதைக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோமா நம்மளை அறியாமலேயே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? நீங்கள் இளைஞர்கள் யாரை சொல்கிறீங்க? நீங்கள் இந்த போராட்டம் நடத்தின தாக்குதல் நடத்துறாங்கல்ல, இதை பார்க்கிற இளைய தலைமுறையினருக்கு என்ன தோணும்? ஓகே, இப்படி இருந்தா கூட அரசு நம்மளை கண்டுக்கல, யாருமே போலீஸ் யாரையுமே கைது பண்ணல, அப்ப இப்படியும் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் யார் வேணா எங்க வேணா போய் தாக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை போராட்டம் நடத்தினவர்களை தூண்டுவதே அரசாங்கமா இருக்கிற போது மிகப்பெரிய கவலைக்குரிய இந்த சம்பவம் எனக்கு 2 கவலைகளை ஏற்படுத்துகிறது. ஒன்று, இந்த அரசாங்கம் இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிவிட்டது. இன்றைக்கி ஒரு யூடியூபர் வீட்டில் தாக்குதல் நடக்குது, நாளைக்கு பெரிய ஊடகங்கள் வீட்டிலேயும் அலுவலகத்திலையும் தாக்குதல் நடத்தணும். கடந்த காலங்களில் சில நாளேடுகள் பத்திரிகைகளில் ரான்சாக் பண்ணிருக்காங்க, அச்சு எந்திரங்களை உடைச்சிருக்காங்க, பேப்பரு பச்சை கொளுத்திருக்காங்க, பத்திரிகைகளை வெளியில் கொண்டு வந்து கொளுத்தின சம்பவங்கள்லாம் உண்டு. பல பத்திரிகைகள் பேர் சொல்ல வேண்டாம். அது இவையெல்லாம் பெரும்பாலும் திமுக அரசாங்கம் நடந்தது, அதுக்காக நான் அறிகிறேன். எல்லா அரசாங்கத்தையும் ப்ளேம் பண்ணலாம், அதில் ஒன்று. ஆனால் இது அதுக்கப்புறம் தனியாக இருக்கிற பத்திரிகையாளர் மீதான தாக்குதல், ஃபிசிக்கல் அட்டாக் இருக்குது, அசால்ட் இருக்குது. இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கும் போது இது மாதிரியான அருவருக்கத்தக்க சம்பவம் இனி ஊடகங்கள் மீது பாயுமோ அப்படிங்கிற கவலை ஒன்று. 2வது, எல்லாத்துக்கும் தமிழ்நாடு வழிகாட்டி இல்லையா? இதை நாளைக்கு இது போன்ற அராஜக செயலில் ஈடுபடும் அரசியல் கட்சிகள், ஆட்சியாளர்கள் இதே போன்ற வழிகளை பின்பற்ற தொடங்கி விடுவார்கள். எல்லாத்துக்கும் நாங்கள் தானே மாடலாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்களே, இதுலேயும் முன்னுதாரணமாக இருந்துருவாங்களோ என்கிற கவலை பதிவு. இதுக்கு முன்னாடி நேஷனல் லெவலில் கிடையாது, நேஷனல் லெவலில் டெரரிஸ்ட்டு சில பயங்கரவாதிகள், காவல்துறையினர், ராணுவம் போன்றவர்கள்லாம் பத்திரிகையாளர் மீதான தாக்குதல், கொலை சம்பவங்கள் நிறைய இருக்குது, இந்தியாவில் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல. எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தின் மீதும் அந்த புகார் உண்டு. எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம், அது வன்முறை அந்த லெவலில் இருக்குது, மர்டர் இருக்குது, அதுக்கான விசாரணை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி எதிர்காலத்தில் நடக்கக்கூடும். அது நாளை மற்ற மாநிலங்கள் எல்லாத்துக்கும் இவர் தான் தேச அளவில் மற்ற மாநில தலைவர்களை கூப்பிட்றாரு, ஒருவேளை அது மாதிரி ஆகிடுவோம் என்ற கவலை, 2 கவலையை நான் பதிவு செய்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி சார்.